எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி, புரோட்டா, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு எம்டி சால்னா எப்படி செய்யன்னு பார்க்கலாங்க. இந்த சால்னாக்கு தேவையான மசாலா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ இதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் கருகிராமல் சும்மா ஒரு பிரட்டி எடுத்தால் போதுங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சால்னாவை 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது எம்டி சால்னா மாதிரியே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் வீட்டு மசால் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆரவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைகுறையாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கிறலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. அந்த கழுவுன தண்ணி ஊற்றினாலே போதும். சால்னாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்குனாலும் இந்த சால்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.